ஆபிரகாம், மாநிலங்களவை தேர்தல் தேதியை தேர்தல் ஆணையம் அறிவித்ததிலிருந்து இப்போது தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நடப்பதை ஒட்டி திமுக கூட்டணியிலும் அதிமுக கூட்டணியிலும் யார் யாருக்கு இந்த மாநிலங்களவை எம்பிக்கள் சீட் கிடைக்கும் என்ற சர்ச்சை வலுவடைந்திருக்கிறது. இரண்டு கூட்டணிகளிலும் சீட் பேரத்திற்கு இந்த மாநிலங்களவை எம்பி பதவியை ஒரு ட்ரம்ப் கார்டாக அவர்கள் பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. திருச்சி சிவா, கனிமொழி சோமு, என்ஆர் இளங்கோவன் மற்றும் செல்வராசு உள்ளிட்ட 4 திமுக எம்பிக்கள், ஜி.கே. வாசன், தம்பித்துரை ஆகியோர் அதிமுக பாஜக கூட்டணியில் உள்ள எம்பிக்களின் பதவிக்காலம் நிறைவடைவதை ஒட்டி இப்போது அதிமுக கூட்டணியில் அவர்களுக்கு உள்ள சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை 66. அதன் அடிப்படையில் 2 மாநிலங்களவை எம்பிக்களை தேர்ந்தெடுக்கலாம். ஆனால் தேமுதிகவுக்கு ஒரு மாநிலங்களவை எம்பி பதவியை வழங்குவதாக ஏற்கனவே எழுத்துப்பூர்வ உறுதிமொழியை எடப்பாடி பழனிசாமி வழங்கிவிட்டார். இருந்த போதிலும் இன்னும் கூட்டணியில் தேமுதிக சேரவில்லை. அதனால் தேமுதிகவிற்கும் இந்த மாநிலங்களவை எம்பி தேர்தல் மூலமாக ஒரு கெடு விதிக்கப்பட்டிருக்கிறது. வேட்புமனு தாக்கலுக்கு முன்னதாக தேமுதிக இங்கு சேர வேண்டும். பிப்ரவரி 26, இன்று தேதி 18. இன்னும் ஒரு 10 நாட்களுக்குள் தேமுதிக முடிவெடுக்க வேண்டும். இல்லை என்றால் அந்த வேட்புமனு தாக்கல் செய்ய முடியாத சூழ்நிலை தேமுதிகவுக்கு ஏற்பட்டுவிடும். அந்த அதிமுக ஒதுக்கிய மாநிலங்களவை எம்பி பதவியும் காலாவதியாகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. ஏனென்றால் அங்கு அன்புமணி ராமதாஸ் ஏற்கனவே கூட்டணியில் இணைந்து எம்பி பதவிக்காக காத்துக் கொண்டிருக்கிறார். அதனால் அன்புமணிக்கு அந்த எம்பி பதவி செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. மற்றொரு எம்பி பதவி தம்பித்துரை மூத்த உறுப்பினர், அவருக்கு மீண்டும் வழங்கப்படக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதே போல திமுக கூட்டணியை பொறுத்தவரை மூத்த தலைவர், மதிமுகவின் மூத்த தலைவர், பார்லிமெண்ட் டைகர் என்றெல்லாம் புகழப்படும் போற்றப்படும் வைகோவுக்கு கடந்த முறையே அந்த எம்பி பதவி வழங்கப்படுமா என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் மக்கள் நீதி மையத்தின் கமலஹாசனுக்கு அந்த எம்பி பதவி வழங்கப்பட்ட சூழ்நிலையில் இந்த முறை தேர்தலில் கூடுதல் சீட் அல்லது ராஜ்யசபா எம்பி சீட் என்ற கோரிக்கையோடு மதிமுக திமுக கூட்டணியில் சீட் பேரத்தை முதல்கட்ட பேச்சுவார்த்தையிலேயே தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் பிப்ரவரி 27ஆம் தேதி, வரும் 27ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்குவதற்கு முன்னதாக திமுகவில் கூட்டணி கட்சிகளில் மாநிலங்களவை எம்பி சீட்டை கைப்பற்றப் போவது யார் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தங்களுக்கு ஒரு மாநிலங்களவை எம்பி சீட் வேண்டும் அல்லது கட்சிக்கு அங்கீகாரம் கிடைத்துள்ள நிலையில் கூடுதலாக எங்களுக்கு கடந்த முறையை விட சீட் வேண்டும் என்று அவர்களும் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் திமுக கூட்டணியிலும் இப்பொழுது சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. அவர்கள் 4 எம்பி பதவிகள், மாநிலங்களவை எம்பி பதவிகளை திமுகவின் அந்த எம்எல்ஏக்களின் எண்ணிக்கையை வைத்து அவர்கள் தேர்ந்தெடுக்க முடியும். அதனால் இந்த முறை அந்த திருச்சி சிவா, கனிமொழி சோமு, என்ஆர் இளங்கோவன், செல்வராஜ் ஆகிய 4 பேரில் யாருக்கு மீண்டும் அந்த எம்பி சீட் கிடைக்கும் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. திருச்சி சிவாவிற்கு அந்த சீட் மீண்டும் வழங்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மற்ற 3 பேருக்கு மீண்டும் மாநிலங்களவை எம்பி சீட் கிடைக்குமா அல்லது கூட்டணி கட்சிகளுக்கு சீட் பேரத்திற்கு அவை பயன்படுத்தப்பட்டு ஒதுக்கப்படுமா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. இதனால் தேமுதிகவிற்கு வரும் 26ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்குவதற்கு முன்னதாக பிரேமலதா விஜயகாந்த் முடிவெடுக்க வேண்டும். ஏற்கனவே உள்ள ஒப்பந்தத்தின்படி ராஜ்யசபா சீட், அது தவிர எம்எல்ஏ சீட் ஆகியவற்றை அவர்கள் உறுதிப்படுத்த வேண்டிய நெருக்கடிக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. இப்பொழுது தலைமை தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டில் கூட்டணி கட்சிகளுக்கு இடையேயான அந்த பேச்சுவார்த்தைக்கு இந்த மாநிலங்களவை எம்பி பதவிக்கான தேர்தல் தேதி அறிவிப்பின் மூலமாக ஒரு கெடு விதித்திருப்பதாக தெரிய வருகிறது. தேர்தல் தேதி அறிவிப்புக்கு முன்னதாகவே இந்த மாநிலங்களவை எம்பி பதவியில் 4 பேர் திமுக தரப்பிலும் 2 பேர் அதிமுக தரப்பிலும் தேர்ந்தெடுக்கப்பட இருக்கிறார்கள். இதில் கூட்டணி கட்சிகளுக்கு எந்தெந்த எம்பி தொகுதிகள் வழங்கப்பட போகிறது, எத்தனை எம்பி தொகுதிகள் வழங்கப்பட போகிறது என்பது 28ஆம் தேதிக்குள் தெரிய வரும். அதற்குள் தேமுதிக முடிவெடுக்க வேண்டிய நெருக்கடியில் இருக்கிறது. இதே போல டாக்டர் ராமதாஸ் பிரிவு பாமகவும் அவர்களும் எம்பி சீட்டை கூட்டணி கட்சிகளிடையே பேச்சுவார்த்தையின் போது பேரமாக வைத்திருப்பதாக கூறப்படுகிறது. அங்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ஸ்ரீகாந்திக்கு அந்த எம்பி பதவியை வழங்குவதற்கு டாக்டர் ராமதாஸ் திட்டமிட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதனால் திமுக அதிமுக கூட்டணியில் மாநிலங்களவை எம்பி பதவியை பிடிப்பதற்கு கூட்டணி கட்சி தலைவர்கள் மட்டுமின்றி புதிதாக கூட்டணியில் இணைய வருபவர்களிடையேயும் அந்த போட்டி வலுத்திருக்கிறது. சீட் பேரத்திற்காக ட்ரம்ப் கார்டாக மாநிலங்களவை எம்பி பதவி இப்போது பயன்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. திமுக அதிமுக 2 கட்சிகளுக்குமே இந்த மாநிலங்களவை எம்பி தேர்தல் மிகப்பெரும் ஒரு தேர்தல் சவாலை புதிதாக உருவாக்கி இருக்கிறது. ஆபிரகாம்.